பிரக்னா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைகாலில் நாம் சிந்திக்கிருப்போர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். பாஜக தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்று வந்திருந்தார். அவருக்கு விருந்தெல்லாம் அளிக்கப்பட்டு கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டது. அதுல தாவேக்கா உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதுனால மற்ற கட்சிகளை எப்படியாவது ஒன்றிணைக்கணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், அதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருந்தார்களோ அது போல தேமுதிக, பாமக உள்ளடக்கிய மற்றும் தலித் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் மற்றும் ஜெகன்மூர்த்தி போன்ற அமைப்புகளையும், கிருஷ்ணசாமி போன்ற அமைப்புகளையும் உள்ள என்டிஏக்குள்ள கொண்டு வருவதற்கான திட்டமிடல் போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. அதே சமயம் ஓபிஎஸ் இன்னொரு நிகழ்ச்சி நடத்துற சென்னையில, அதுல எடப்பாடி ஒழிகன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நாங்க வரமாட்டோம்னு ஓபிஎஸ் திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. இந்த நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டு தான், தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை எத்தனை தூரம் மாத்திருக்காரு. அவருக்கு ஏடிஎம்கேக்கு உள்ள போயிடணுங்கிற ஆசை அவருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும். அதை ரொம்ப ஸ்டபர்னா இவர் தடுத்துட்டாரு, இபிஎஸ் தடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அவர் மேல உள்ள கோபம். அதனாலதான் இபிஎஸ் ஒழிகன்னு இருக்காங்க. அவர் இருக்க வரைக்கும் ஏடிஎம்கே நுழைய மாட்டோம்னு இருக்காங்க. நாளைக்கே இபிஎஸ் பிஜேபி கம்பல் பண்ணி இவங்களை உள்ள நுழைய விட்டு அவர் அதை அனுபவிச்சிட்டாருன்னா இவங்க உள்ள நுழையாம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஏடிஎம்கே இருந்தா தான் அந்த ஏடிஎம்கேங்கிற ஆலமரத்தோடைய அத்தனை நிழலும் தங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கால்குலேஷன். ஆனா அதே சமயம் இன்னொன்னு என்னன்னா, தினகரன் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு ஏற்கனவே. இவரை இபிஎஸ் முதல்வராக முன்னிறுத்துகின்ற எந்த கூட்டணியிலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவர் எப்படி 6 சீட் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வருவாரா, ஓபிஎஸ்ஏ 3 சீட் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வருவாரா, அல்லது தாவேக பக்கம் போனா அவங்களுக்கு இன்னும் அதிகமான சீட் கிடைக்கும்னு நினைப்பில் இருப்பாங்களா, நமக்கு தெரியாது. அதனால இது எல்லாமே முழு மூச்சோட முயற்சி பண்றதுங்கிறது பிஜேபி தான். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அத்தனை இணைச்சிடணும், அந்த வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்றவங்க அவங்கதான். ஆனா அந்த முயற்சி அவ்வளவு லேஸ்ல பலன் அளிக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ள இன்னர் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நயினார் சொல்லியிருக்காரு, தை பிறந்தால் ஒளிபிறக்கும்னு. நம்ம தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒளிபிறக்கும் நம்புவோம், பார்ப்போம். தை மாசம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல தாவேக்காவுக்கும் ஒரு விதமான அழைப்பு, அல்லது அவங்களையும் உள்ள கொண்டு வரணும்ன்ற எண்ணம் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கு இல்லையா? என்னதான் கொள்கை எதிரி பாஜகன்னு தாவேக்கா அறிவிச்சாலும், முதல்வர் வேட்பாளர் நாங்க தான், எங்க தலைமையில் தான் கூட்டணின்னு தாவேக்கா அறிவிச்சாலுமே அவர்களை உள்ள கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படுது. அப்படி நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவங்க தாவேக்காவது எதிரியா பார்க்கவே இல்லை. தாவேக்காவும் இவங்களை எதிரியா பார்க்கல. சும்மா ஒரு டிக்ளரேஷன் தான், கொள்கை எதிரின்னு ஒரு டிக்ளரேஷன் தான். என்ன அவங்களை எதிர்த்து பேசியிருக்காங்க? இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை காலி பண்ணிட்டாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள்ல ஏழை எளியவர்களை பாதிக்கிற ஒரு ஸ்கீம். இந்தியாவில் உள்ள எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாதிக்கும். தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு பகுதி தானே. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் பண்றவங்க நம்முடைய ஏழை எளியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்ததுன்னா, நாங்க தமிழ்நாட்டு தேர்தல் தான் பார்க்கணும், டிஎம்கே பத்தி மட்டும் தான் பேசணும்னு சொல்ல முடியுமா? தமிழக மக்களை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் அவங்க பேசணும். ஆனா அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பரங்குன்றத்தை பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, தாவேக்காவுக்கு ஏற்கனவே பிஜேபி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய அபிப்பிராயம். அதனால கடைசி நேரத்துல 2.5 வருஷம் ஜெயிச்சு வந்தோடனே 2 பார்ட்டி பிக் பார்ட்டி இருக்கு. ஒன்னு தாவேக்கா, இன்னொன்னு ஏடிஎம்கே. 2 பேரும் ஆளுக்கு 2 வருஷம் முதல்ல ஆண்டுக்குவாங்க அப்படின்னு சொல்ல போய் அது ஒரு கையெழுத்தாகுதுன்னு வைங்க, ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னு வைங்க, ஆகலாமே. மாறக்கூடாதுன்னு சொல்லி ஒண்ணும் இல்லையே. என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு சொன்னாரு. என்னை மட்டும் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம்னு சொல்லலையே. 2 பேரும் 2 டிஃபரெண்ட் பீரியட்ல முதலமைச்சராக இருந்துட்டு போயிடலாமே. இன்னும் சொல்ல போனா பிஜேபி கூட இருந்தா மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காதுங்கிற நிலைமை இருக்கிற பட்சத்துல பிஜேபியே தாவேக்கா ஏடிஎம்கே கூட்டணிக்கு அச்சாரம் போட்டு அவங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கும். வெளியில என்ன வேணாலும் பேசிக்குவாங்க. ஏன்னா 2026 பிஜேபி ஆட்சிக்கு நிச்சயமா வரப்போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிஜேபிக்கு நல்லா தெரியும். அப்ப அவங்களுடைய எய்ம் ஆட்சியை பிடிக்கிறது இல்லை, திமுக ஆட்சியை கவிழ்க்கிறது. அதுதான் அவங்களுடைய எய்ம். அதுக்கு தாவேக்காவும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து வந்தா நல்லதுன்னு நினைச்சாங்கன்னா அவங்க நிச்சயமா அதை ஆசீர்வதிப்பாங்க. ஆனா அந்நியார இபிஎஸ்க்குள்ள தொந்தரவு என்னன்னா, செங்கோட்டையன் அந்த பக்கம் போயிட்டாரு நம்ம கட்சியை விட்டு. அதனால அவர் போறதுனால நம்முடைய கட்சியுடைய ஆதரவு குறையிறது. இப்படி நம்முடைய கட்சியுடைய ஆதரவு குறைத்த தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதா
அப்படின்னு தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். அதனால எவ்ரிதிங் இஸ் ஃபிளெக்சிபிள். ஜனவரி பிறந்து தை மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவு தெளிவு வரும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸும் தை மாதத்தை தான் சொல்றாரு, தை பிறந்தால் வழி பிறக்குன்றாரு ஓபிஎஸும். ஆனால் நேற்று நடந்த ஓபிஎஸ் நிகழ்ச்சியில கடுமையாக வைத்திலிங்கம் அவர்கள் ஏபிஎஸ் அவர்களை தாக்கி பேசுறாரு, தற்கூறின்னு சொல்றாரு. உங்களால ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியல அப்படின்றாரு. அதிமுக வந்து நாசமாக்கினதே நீங்க தான்றாரு. இப்போ இதையெல்லாம் மீறியும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைப்புக்கான எந்த சந்தர்ப்பங்களுமே இருப்பதாக தெரியலையே. தெரியல, இன்னைக்கு தேதிக்கு தெரியல, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் இணையதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏபிஎஸ் எடுத்த ஸ்டெப்னால இவர் அட்ரஸ் இல்லாதவர் ஆக்கி விட்டார் ஓபிஎஸ். அது அவ்வளவு லேசா அவங்க மறக்க மாட்டாங்க. மறுபடியும் அத்தகைய அந்தஸ்து கொடுத்தாலே உள்ள போக மாட்டாங்க. அத்தகைய அந்தஸ்து கொடுக்கறதுக்கு ஏபிஎஸ் ரெடியா இல்லை. அதனால ஏபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோ ஏடிஎம்கேக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து மற்ற எல்லாரையும் விட ரொம்ப தெளிவா இருக்குது வந்து இபிஎஸ் தான். ஓபிஎஸ் 2 பக்கங்களையும் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணு திமுக தரப்புலையும் பேசிட்டு இருக்காரு, தவைக்கா தரப்புலையும் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. கதவுகள் எங்க திறந்து வைக்கப்பட்டிருக்கோ அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. ஒன்னு டி, ஒன்னு வந்து பி. டியா பியான்னு நேற்று கூட அந்த கூட்டத்துல கூட பேசியிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ ஓபிஎஸ் தாவேக்காவுக்கு போனா அது இன்னும் அதிமுகவுக்கான ஒரு பலவீனமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஏடிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க, தொண்டர்கள். அவங்க எல்லாருமே அந்த பக்கம் போயிடலாம். இல்ல, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இந்த சூழலே வந்து திமுகவுக்கான ஒரு சாதகமான தளமாக தானே 2026 இருக்கு இப்ப பாக்குற வரைக்கும் இந்த தருணத்துல. இன்னைக்கு தேதிக்கு அப்படித்தான் இருக்கு. அவங்க கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி இறுதியில் வரும்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி வர்ற கூட்டணி நிலைக்கும். அந்நேரம் தான் அந்த கூட்டணிகளுடைய சென்ற பார்த்துட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியும். இன்னைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கொள்கை கூட்டணின்னு கிடையவே கிடையாது. அது டிஎம்கே சைட்ல உள்ளவங்க சில அடிப்படை கொள்கைகள்ல ஒன்றா இருக்காங்க. இவங்க விவசாய சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபி கூட இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களாம் பார்லிமெண்ட்ல ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் நாங்க கொள்கை கூட்டணி வைக்கல. அப்ப இவங்க கொள்கை என்னது? அதை சப்போர்ட் பண்ணும்போது விவசாயிகளுக்கு எதிராக நிற்கிறதா இவங்க கொள்கையா? இது மாதிரி எத்தனையோ கேள்விகள் இருக்கு. தேர்தல் கூட்டணி வேறு, கொள்கை முழக்கம் வேறுன்னு சொல்லி சொன்னா அது வந்து அர்த்தம் இல்லாதது. அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஏடிஎம்கே. நான் ஒண்ணு கேட்கிறேன், இவங்க நாங்க கொள்கை கூட்டணி இல்லை தேர்தல் கூட்டணி தான் சொல்லிட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்ககிட்ட வந்து 40 சீட்ல 32 சீட்டு 35 சீட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இருந்து என்ன பிரயோஜனம்? பார்லிமெண்ட்ல வந்து அவங்க வந்து இவங்க கொள்கை சம்மந்தம் இல்லாத கொள்கைகளை வரிசையா போட்டு நிறைவேற்றிக்கிட்டே இருப்பாங்களே, இவங்க என்ன செய்ய முடியும்? அப்ப இவங்க தேர்தலுக்கு மட்டும் சொல்லி வைக்கிற கூட்டணி வந்து சூசைடல், தற்கொலைக்கு ஒப்பானது. உங்களுடைய மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் இது எல்லாத்துக்குமே வந்து அங்க வந்து செவிமடுக்க மாட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சதான் போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, திமுக இருந்துமே ஒண்ணும் பண்ண முடியலையே, திமுக இத்தனை எம்பிக்கள் இருந்துமே ஒரு வழி பிறக்கல அப்படின்னு தானே சொல்றாங்க. சரி, அப்ப இவங்க மட்டும் எம்பிஸ் பண்ண வழி பிறந்துருமா? இவங்களும் வந்து 543 பார்லிமெண்ட் இதுல வந்து இவங்க 40 பேர் தான் இருப்பாங்க. எல்லாம் ஜெயிச்சு போகலாமே. அது பெரிய ஃபிகர். அவங்க கவலைப்பட போறாங்களா அதை பத்தி? இவங்க அவங்களுக்கு ஆதரவு ஓட்டு போடுவாங்க. அதான் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆனால் பாஜக நம்ம எளிதாகவும் சில நேரங்கள் எடுத்துக்க முடியாது. குறிப்பாக பியூஷ் கோயல் அது ஒன்று திமுகவினுடைய ஊழல் பட்டியல் குறித்தெல்லாம் விவாதித்திருப்பதாக தெரிகிறது. அப்போ தேர்தலுக்குள்ளாக அந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதை எப்படி திமுக ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு இருக்கு. அது அவங்க கேட்கணும், அவங்க ஐடி விங்க கேட்கணும். நமக்கு என்ன தெரியும்? ஆனா இந்த மாதிரி நான் உரையாடல்களை பல தடவை சொல்லியிருக்கேன். இவங்க அடுத்து வந்து ஷேடோ பாக்ஸிங் நடத்துவாங்க. பிஜேபி அரசு சைட்ல இருந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வழக்குகள் போடுறது, இடி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்க வைக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து உறுதியாக இருக்கிறார். அடுத்த இதே நேரத்துல அடுத்த வருடம் எல்லாம் வந்து ஆட்சியில் இருப்போம், 7வது முறையாக ஆட்சி அமைச்சிருப்போம்னு சொல்றாரு. இப்போ அந்த கான்பிடன்ஸ் வந்து இந்த குழப்பங்கள் தான் கொடுக்குதா அல்லது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லங்க, அதாவது ரெண்டுமே இருக்கு. இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்க கூட்டணி. அடுத்து அவங்க கூட்டணி இன்னும் வந்து ஒண்ணு சேரல. அடுத்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய மேசிவ் ஸ்கீம்ஸ், பெரும்பான்மை மக்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் வந்து நம்ம வந்து நிறைவேற்றிருக்கோம். அதை மக்கள் மனசுல வச்சிருப்பாங்கன்னு சொல்லி இந்த எல்லா காரணங்களாலும் முதல்வர் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு. ஆனா இந்த எலக்ட்ரல் ரோல் எஸ்ஐஆர்ல வந்து பீகார்லயே 65 லட்சம் பேரை தான் ரிமூவ் பண்ணாங்க. இங்க 93 லட்சம் பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கணும். இன்னும் தொடர்ந்து
ரொம்ப கூர்மையாக வேலை பார்க்கணும். புலம்பெயர்ந்தவர்கள் யார் யார் பேர்லாம் நீக்கினாங்களோ அவங்க எல்லாம் வழக்கமா எங்க ஓட்டு போடுறாங்க. நான் டெல்லியில போய் வேலை பார்க்குறேன், ஏன்னா டெல்லியில ஓட்டர் நான் இல்லைன்னா நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவொன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருந்தேன்னா எனக்கு தமிழ்நாட்டில் தானே இருக்கணும். என்னுடைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாம விட்டு போயிருக்கா? செத்ததுன்னு சொல்ற அத்தனை பேர் உண்மையிலேயே செத்துருக்காங்களா? லட்சுமி சுப்ரமணியம் ஏற்கனவே ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டு மீதி 3 பேர் செத்ததா எழுதியிருக்கீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் கேட்டிருக்காங்க லட்சுமி வந்து. சோ இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை வந்து திமுக ரிசால்வ் பண்ணணும். அது முக்கியம். அதுவும் முக்கியம் இல்ல, அதுதான் மிக முக்கியம். கிறிஸ்துமஸ் விழாவிலையும் முதலமைச்சர் அதை சொல்லியிருக்காரு. உங்களுடைய தேர்தல் வாக்குகளையும் நாங்க உறுதிப்படுத்துறதுல வேலை செய்துட்டு இருக்கோம், முழுமையாக சரி செய்திடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இது அதிமுக ஒரு பக்கம் விமர்சனமும் பண்றாங்க. இவர்களால் தான் எங்களுடைய வாக்குகள் பறிக்கப்படுது, அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து இவர்களால் தான் பறிக்கப்படுது, இவர்கள் தான் வேலை செய்யறாங்க, இவர்கள் தான் ஒண்ணும் செய்யறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டையும் அதிமுகவின் மீது முன்வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டுக்கு என்னங்க ஆதாரம் இருக்கு? எல்லாருமே வந்து பிஎல்ஓ கூட இருக்கு வந்து இந்த பிளாக் லெவல் ஒர்க்கர்ஸை வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கலாம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க? அது யார் தப்பு? இவங்க இல்லைன்னா அது திமுக குறைசல் என்ன இருக்கு? ஆனால் தாவேக்காவினுடைய எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க புது வாக்காளர்கள், ஜென்சி வாக்காளர்கள், இந்த ஜெனரேஷன் வாக்காளர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவர்களுடைய வாக்குகள் எந்த அளவுக்கு இதுல பிரதிபலிக்க போகுது, அவர்கள் எஸ்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்களா, ஒவ்வொரு வாக்காளர்களும் அதை செய்திருக்காங்களான்ற அந்த விவரங்கள், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு அவங்க ஏன் இன்னும் அதை பண்ணாம இருக்காங்க? ஒரு இல்ல, திமுகவினர் தான் அவங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் கிடையாதுங்க. ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் நடத்திட்டு போற தலைவர்கள் கிடையாது. அங்க விஜய் என்கிற ஒரு ராணி தேனி தான் இருக்கிறது. அதை சுற்றித்தான் மற்ற தேனீக்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணு. இன்னொன்னு, இதுல ஜென்சி வந்து எத்தனை பேர் வந்து ஜென்சி வாக்காளர்கள் வந்து வாட் இஸ் த பெர்சன்டேஜ், அது முக்கியம். இன்னொன்னு முக்கியம் என்னன்னா, அவங்க அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு ஓட்டு போட போறாங்களா, அந்த கேள்வி முக்கியம். இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியும். முதல்ல வந்து ஜென்சி இவங்கெல்லாம் வந்து ஓட்டர்ஸ்ல வந்து செக் பண்ணணும், தங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். எத்தனை பேரை புதுசா சேர்த்திருக்கோங்கிற எண்ணிக்கையை இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலையே, அதையும் சொல்லணும்ல. போன எலக்ட்ரல் ரோல பேஸா வச்சா போன எலக்ட்ரோலுக்கும் இன்னைக்கு தேதிக்கும் இடையில 18 வயது பூர்த்தியானவங்க நிறைய பேர் இருக்கலாமே. அவங்கள எத்தனை பேருக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பத்தி இவங்க ஒண்ணுமே பேசல இல்ல. ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ரிமைன் வேலிட் அண்ட் ரெலவென்ட் பாயிண்ட்ஸ். அது இவங்க என்ன நடவடிக்கை அரசியல் கட்சியில் எடுத்து பார்க்குற, ஒரு காலத்துல வாக்களிக்கும் உரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகனின் வாக்களிக்கும் உரிமையையும் பாதுகாப்பது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை, அந்த வேலையை செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்ப தேர்தல் ஆணையம் செய்யாத வேலையெல்லாம் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நேற்று நடந்த அந்த பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் இடம்பெறல. அண்ணாமலை அவர்கள் வந்து மிஸ் ஆயிருக்காருன்னு சொல்லப்பட்டது. அது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்காரா அல்லது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அது ஏடிஎம்கே பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலை அதில் இருக்க வேண்டாம்ன்ற முடிவுக்கு பாஜக வந்திருக்கா? ரெண்டாவது தான் சரியா இருந்திருக்கும். ஏன்னா அவர் வந்து கோவாவுக்கு வந்து இவங்க பிஜேபி சார்பில் தான் போயிருக்காரு, ஒரு அப்சர்வராகவே என்னமோ போயிருக்காரு. இந்த நேரத்தில் ஏன் போனார்னு கேட்கலாம். ஒருவேளை அவருக்கு அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், உங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் எங்களுக்கு முக்கியம், அதே சமயம் நீங்க எங்க இருக்க தர்ம சங்கடத்தை கொடுத்தோம்னா தனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இன்னொரு மாநிலத்துல போய் கண்காணிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ போயிருக்காரு அந்த மாநிலத்துக்கு. ஆனால் அது அவருக்கு ஒரு ஒரு பின்னடைவு தானே. இப்ப திரும்ப கூட விமர்சனம் பண்றாரு, உங்க சீட்டு கிழிக்கப்பட்டுருச்சு, நயனா நாகேந்திரக்கும் அண்ணாமலைக்கும் ஆகல பிஜேபிலன்ற பிரச்சனையே திரும்ப அவர்கள் எழுப்புறாரு. திரும்ப வந்து இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காரு, அது மட்டும் சொல்லல. இவங்க சீமான் விஜய் 2 பேருமே RSS அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதனால he is taking politics to another stage. இவங்க என்கேஜ்மெண்ட்டே இல்லாம புதுசா இவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்ப அவங்கள நோக்கி எங்களுடைய அம்புகள் திரும்புகின்றன அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்துங்க பிரேவடோங்கிறது ரொம்ப இது ஒரு வெற்றி வீராவேசமாக உரையாற்றுவதுங்கிறது அரசியல்வாதிக்கு தேவையான ஒன்று, எஸ்பெஷலி எலெக்ஷன் சமயத்துல. அதனால இதுல எத்தனை வந்து ஹிட் ஆகுது, எத்தனை வந்து ஹிட் ஆகாம இருக்குங்கிறதுலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க எப்படி ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். ஆனால் இதுல அவங்க டேஞ்சர்ன்றது வந்து விஜய் விட சீமான் ஐடியாலஜிக்கலாக ஆபத்தானவர்ன்றதான் திருமாவளவன் அவர்கள் சொல்ல வரக்கூடிய சாராம்சமும் இருக்கு. அது அப்படித்தான் நம்ம பார்க்கணுமா? அப்படித்தான் பார்க்கணும். திரும்ப சொல்றது வந்து தன் மனசுக்கு பட்டதை அவர் சொல்றாருங்கிற அளவுல அதை அப்படித்தான் பார்க்கணும். திராவிட கட்டடத்தை இடிச்சு தள்ளுவோம் அப்படின்னு
RSS நிகழ்ச்சியில் நின்று பேசுகிறார் சீமான். ஆர்எஸ்எஸ் அது அப்படி வெளிப்படையா வந்து திமுகவை எதிர்த்து நிக்க மாட்டாங்க. அதனால ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இவருக்கு பின்னாடி கொடியை பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. இன்டைரக்ட் சப்போர்ட் கொடுக்கலாம். அதுவும் சீமானுக்கு ஏன் கொடுக்கணும்? அது அவங்க பிஜேபிக்கு கொடுத்துட்டு போறாங்க. இதனால ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுன்னா அது தன்னுடைய கட்சிக்கு வரணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனா இதையே போலவே திராவிட ஆரிய இந்த சண்டையை பற்றி பேசுவது, இப்போ சரஸ்வதி நாகரிகத்துக்கு இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு நிதி ஒதுக்குறீங்களே அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்பது போல விஜயும் பேசணும். ஐடியாலஜிக்கல் ஒரு வார் அப்படின்றது இருக்கிறப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் விஜய் பேசணும். இன்னொரு அரசியல் இருக்கு, வேறு தளமான அரசியலும் இருக்கு, ஐடியாலஜிக்கல் இல்லாத ஒரு அரசியலும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல அவங்க சொல்றது நிஜம். இவற்றை எந்த ஐடியாலஜி இருக்கிறது விஜய்கிட்ட? இவர் வந்து பொத்தாம் பொதுவா பேசிட்டு போறாரு. லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாரு. எப்படி ஒழிப்பீங்க? அங்கிங்க நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து கிடக்குது இந்த லஞ்சம். இதை எப்படி ஒழிப்பீங்க? அதுக்கான மெத்தடாலஜி என்ன? இளைஞர்களுக்கு என்ன செய்வீங்க? மஞ்சள் விலை வந்து நான் வந்து சப்போர்ட் பிரைஸ் கொடுப்பேன்னு சொல்றீங்களே, மஞ்சள் விலைக்கு சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இப்ப ப்ரொவிஷன் இருக்கா? அப்படி இல்லைன்னா எப்படி நீங்க அந்த ப்ரொவிஷனை கொண்டு வருவீங்க? இத்தனை கேள்வி இருக்குல்ல. சும்மா பேசிட்டே போறதுன்னா, என்னை கேட்டா நான் கூட தான் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 50,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எங்க இருந்து கொடுப்பாங்க? அதனால விஜய் வந்து பேசுறது ஹொலிகவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவோம். அப்படி நல்ல நல்ல விஷயமா சொல்றது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப இதுல வந்து தென் அமெரிக்கால வந்து தமிழன் ஒருவன் தான் ஆண்டான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிடுறாருன்னு வைங்க. அவருக்கு நான் ப்ரூவ் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். பார்த்தியா நம்மளால அங்க போய் ஆண்டிருக்கான் பார்த்தியான்னு சந்தோஷப்படுவோம். ஆனா ப்ரூஃப் இருந்தா தானே நம்ப வேண்டியவங்க நம்புவாங்க இல்லைங்களா? அது மாதிரி விஜய் வந்து ரொம்ப பேசுறாரு. பேசுறது வந்து அவருக்கு ரசிகர் கூட்டங்கள் இருக்காங்க. அதுல பல பேர் வந்து ஓட்டு போடுறவங்களா மாறலாம். அவங்க அவரை நம்புவாங்க அப்படின்னு நிஜம்தான். ஆனா மக்கள் மத்தியில் இந்த கேள்வி எழத்தான் செய்யும் விஜய் அப்படி பேசிட்டு இருக்கும்போது. அது தவிர்க்க முடியாது. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.